வீட்டை கொடுக்க சொல்லி ஊரில் கட்ட பஞ்சாயத்து மறுத்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த கொடுமை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கல்யாண சோழபுரம் கிராமத்தை சேர்ந்த அமுதா என்ற பெண்மணி 2012ஆம் ஆண்டு கலா என்பவரிடமிருந்து நிலத்தை வாங்கி அங்கே வீடு கட்டி வசித்து வருகிறார். அமுதா பெயரில் நிலத்தின் உரிமை பட்டா மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் தனக்கு உரிமை இருக்கிறது என்று கூறி அந்த நிலத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அதே கிராமத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அமுதா குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டார். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு கிராம பஞ்சாயத்தில் அமுதாவிற்கு அபராதம் விதித்ததுடன் நிலத்தை சுரேஷ்குமாருக்கு கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லியுள்ளனர். கட்ட பஞ்சாயத்தை ஒத்துக்கொள்ளாத அமுதாவை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக கிராம பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லியுள்ளனர். இதன் காரணமாக ஊரில் உள்ள கோவிலுக்கு கூட செல்லக்கூடாது என்று ஊர் கட்டுமானம் விதித்ததுடன் அமுதாவின் வீட்டில் நடைபெற்ற திருமணத்திற்கும் ஊரை சார்ந்த யாரும் வரக்கூடாது என்று தடை விதித்தனர். இதுகுறித்து காவல்துறைக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த 25ஆம் தேதி அமுதா வீட்டிற்கு சுரேஷ்குமாரின் ஆதரவாளரான முத்தமிழன் என்பவர் 15 அடி ஆட்களுடன் வந்து தகராறில் ஈடுபட்டார். தொடர்ந்து வீட்டை சுற்றி முள்வேலி அமைத்தார். இந்நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமுதா அங்கு வந்த ஆட்சியர் மகாபாரதியிடம் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி மனு அளித்தனர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் தங்களது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அமுதா வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட அமுதா என்கிற ஒருவர் 30 வருடத்திற்கு முன்பாக ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடம் இவருடைய பெயரிலேயே பத்திரம் இருக்குது, இவருடைய பெயரிலேயே பட்டா இருக்குது, எல்லாமே இருக்குன்ற போது 2010 அதில் ஒரு வீட்டை கட்டுறாங்க. அதில் சுரேஷ்குமார்ங்கிறவர் இந்த இடத்துல எனக்கும் சொந்தம் இருக்குன்னு சொல்லி பிரச்சனை செய்து அந்த ஊரில் கொண்டு போயிட்டு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை அடிப்படையாக வச்சு பிரச்சனையை விசாரித்த அந்த கிராம மக்கள் இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு 2018 இன்னைய வரைக்கும் பெரிய பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து கொண்டு போய்ட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. எல்லா நிகழ்வுகளையும் கொடுத்த பின்னாலும் கூட நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி அந்த கிராமத்தை சார்ந்திருக்கிறவங்க அந்த வீட்டை சுற்றி முள்வேலி அமைச்சு அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளில வராத அளவுக்கு செய்து பெரிய பிரச்சனையை அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவங்க அவர்களை எதிர்த்து போராடியவர்களை தொடர்ந்து அடித்து பிரச்சனை செய்து ஒரு 4 நாளாக மயிலாடுதுறை ஜிஹெச்சில் உள்நோயாளியாக சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க. இதை செய்தி கேள்விப்பட்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் மயிலாடுதுறை ஜிஹெச்சுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு உடனடியாக நாங்கள் கிளம்பி இங்கே வந்தோம். பாதிக்கப்பட்டவர்களோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரிலே சந்தித்து இங்கேயே அவர்களை சந்தித்து பார்த்தோம். எங்களுடைய குறைகளை எல்லாவற்றையும் கனிவோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் கேட்டாங்க. இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது இன்றைக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவிற்கான ஒரு மோசமான ஒரு நிலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிராம பஞ்சாயத்துகள் தொடர்ந்து செய்து வருகிறாங்க. தொடர்ந்து நாம் போராடி வந்து கொண்டே இருக்கிறோம். கடலோர கிராமங்களில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்தது. அதிலெல்லாம் நம்ம முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை பாதுகாத்து விட்டோம். இன்றைக்கு இந்த கிராமத்தினுடைய மக்கள் அமுதா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒதுக்கி வச்சு அவங்க வீட்டை முள்வேலி அமைத்து அதை தடுக்க முயன்றவர்களை அந்த குடும்பத்தை உள்ளவர்களை அடித்து தொடர்ந்து பிரச்சனை செய்திருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும். இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற முத்தமிழன் அதே போல் மாசிலாமணி என்கிற 2 நபர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை செய்து வருகிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் யாருக்கு சொந்தமானது, அரசாங்கத்தினுடைய அந்த பத்திரம் அந்த பட்டா எல்லாமே அமுதாவினுடைய பெயர்லேயே இருக்குது. அதில் 2010 வீடு கட்டி இன்று வரை வாழ்ந்து வருகிறாங்க. இதில் ஏன் கிராமம் இப்படி போன்ற ஒரு பிரச்சனை செய்கிறது? இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஏன் காவல்துறை அதிகாரிகள் இதில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களோடு அந்த கிராமத்துக்கு சென்று ஒரு முற்றுகை போராட்டத்தை அந்த கிராமத்திலே நடத்தும் என்பதை நான் சார்ந்த. என் பேர் அமுதா. நாங்கள் கலா மருதங்கிறவங்கள்ட்ட நிலம் வாங்கினேன். அந்த மண்ணை வாங்கி 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை வாங்கி நான் பட்டா பண்ணி என் பேரில் கொடுத்துட்டாங்க அவங்க. இப்போ முத்தமிழனும் மாசிலாமணியும் அவங்க சுரேஷ் வாதாடுறாரு. வாதாடுறதுக்கு முத்தமிழனும் சுரேஷ் மாசிலாமணியும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப வாதாடுறாங்க. ரொம்ப வாதாடி எங்களை ஊரில் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. எங்களை ஊரில் கூப்பிட்டு அவதாரம் கேட்டாங்க. அவதாரமும் கொடுத்துருக்குறோம். 5100 அவதாரமும் கொடுத்துருக்குறோம். அந்த அவதாரத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை ஊரில் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க 2018 2019 நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம். எங்களை சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஊரில் புரட்டையை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. திரும்பி இப்போ வந்து 20 போயிட்டு நாங்கள் காவடி எடுக்க என் பையன் போனதுக்கு அதையும் காவடியெல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ என் பையன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுங்க. அந்த பையன் கல்யாணத்துக்கு வச்சுருந்தோம். அந்த கல்யாணத்துலேயும் எங்களை ஊரில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரையே மறைச்சிட்டாங்க. யாருமே எங்கள் கல்யாணத்துக்கு வரல. நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம். இப்போயும் வந்து எங்கள் வீட்டில் வேலையை வச்சு எங்களை இல்லாதவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஊரே ஒதுக்கி வச்சு, ஊரில் எங்களை ஒதுக்கி வச்சு எங்களை வந்து வேலி சுற்றி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டை சுற்றி வச்சுட்டாங்க. நாங்கள் உள்ளே இருந்தோம். இப்போ நாங்கள் அந்த வேலியை லேசாக ஒதுக்கிட்டு நாங்கள் வெளில வந்துருக்குறோம். எங்களை போட்டு வேலியிலே போட்டு மிதிச்சிட்டாங்க. மிதித்து என் உடம்பே ஒன்றாலும் முடியல. 5 நாளும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்.